So today we are going to focus on Mary of Bethany. The topic is extravagant devotion before the cross. Mary of Bethany, extravagant devotion before the cross. நம்ம பெத்தனியை சேர்ந்த மரியாளை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிகுதியான பக்தி, சிலுவைக்கு முன்பாக மிகுதியான பக்தி என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். When we use the word extravagant, we talk about something very expensive, something we lavish upon, somebody. நம்ம நம்ம வந்து இந்த மிகுதியான அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன வார்த்தைகள்லாம் நமக்கு வருதுன்னா விலை மதிப்பற்ற, அப்புறம் மற்றவங்க மேலே நம்ம செலவழிக்கும் விலை மதிப்பற்ற பொருள் அல்லது அன்பு எதுவாகவும் இருக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களை I just want to walk you through this passage and share some insights that I have gleaned from this passage. இந்த வேத பகுதியில் உங்களை கடத்தி சென்று எனக்கு புரிந்த ஒரு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். But I encourage you to meditate on this passage after this prayer sometime during this day, and see what God can tell you. நீங்க நேரம் எடுத்து இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு நேரத்துல, இந்த நாள்ல ஏதாவது ஒரு நேரத்துல நேரம் எடுத்து இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக, மற்றும் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Let's turn to John chapter 12 and verses 1 through 8. நாம யோவான் 12வது அதிகாரம் 1லிருந்து 8வது வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 12 1லிருந்து 8 வரை. As we read the first few verses, it says, 6 days before the Passover, Jesus therefore came to Bethany, where Lazarus was, whom Jesus had raised from the dead. தமிழ்ல நம்ம வாசிக்கும் போது இப்படி இருக்கு. பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாட்களுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின லாசரு இருந்த பெத்தனியாவுக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். And there it says in verse number 2, so they gave a dinner for him there. Martha served, and Lazarus was one of those reclining with him at the table. Verse number 3, Mary therefore took a pound of expensive ointment made from pure nard, and anointed the feet of Jesus and wiped his feet with her hair. The house was filled with the fragrance of the perfume. நான் 3-4 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள் அங்கே இரவு வந்து 2வது வசனம், அங்கே அவருக்கு இரவிலிருந்து இரவு விருந்து கொடுத்தார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் அப்படின்னா அரை லிட்டர் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமுடியால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் நல்ல வாசனையினால் நிறைந்திருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். The first thing that I notice here is this, that Mary worshipped the Lord when it was very important, before any crisis arose. நம்ம இங்கே மரியாளுடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ எப்ப தேவைப்பட்டுச்சோ அப்ப அவள் ஆராதித்தால், எந்த விதமான சங்கடமான சூழலும் வருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை அவள் ஆராதித்தாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். This is a very important observation. இது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்று நான் சொல்வேன். She is not waiting for Jesus to die. She is not waiting for Jesus to be arrested. And she is not waiting for that crisis to come up.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண வேண்டும், சிறைபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு சூழல் எழும்ப வேண்டும் என்பதற்காகவோ அப்ப நாம இந்த காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அவ வெயிட் பண்ணல, காத்திருக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். When there was calm, when there was dinner, she wanted to honor Jesus, she wanted to worship Jesus, she wanted to adore Jesus. அங்க ஒரு அமைதி இருந்தபோது, மக்கள் எல்லாம் இருந்தபோது, ஒரு விருந்துல எல்லோருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும்படியாக, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க, தொழுது கொள்ள அவள் யோசித்தால், அப்படியே செய்தாள் என்பதை நாம பார்க்கிறோம். Many times we tend to worship Jesus when we face crisis. நாம பல வேளைகள்ல ஒரு சிக்கலான ஒரு காரியம் வரும்போது தான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க முற்படுகிறோம். Our prayer gets so intense when crisis hits us. ஒரு சிக்கல், ஒரு ஒரு மோசமான சூழல் நம்மை தொடும்போது தான் நாம இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்கிறோம். அல்லது when there is a need or when there is a problem or necessity, we think, okay, we have to go public with our confession. நம்ம ஒரு அவசியமான ஒரு காரியம் ஏற்படும் போது தான் நம்ம பொது இடத்துலயும் நம்ம இயேசுவை தான் விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் மேரி worshipped Jesus, adored Jesus, honored Jesus when there was calm. இயேசு கிறிஸ்துவை மரியாள் வணங்கினாள், தொழுது கொண்டாள், ஆராதித்தால் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு காம் இருக்கும்போது, ஒரு அமைதி இருக்கும்போதே அவள் தொழுது கொண்டாள் அப்படின்றத பார்க்கிறோம். Was that a right time? Yes, it was. அது சரியான நேரமா அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு சரியான நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். These are the questions we need to consider answering this morning, today. இன்னைக்கு காலையில நாம இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். Do we seek Christ only when trouble comes? கஷ்டம் வரும்போது தான் நாம இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாம பதில் சொல்ல வேண்டும். Is my prayer life driven by panic or by love? என்னுடைய ஜெப வாழ்க்கை என்பது பயத்தினால் ஓட்டப்பட்டதாக, பயத்தினால் நடத்தப்பட்டதாக இருக்கிறதா அல்லது அன்பினால நடத்தப்பட்டதாக இருக்கிறதா? Do I wait for loss before expressing devotion? ஒரு நஷ்டம் வரும் வரை காத்திருக்கிறேனா, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு, அல்லது ஆண்டவருக்கு என்னுடைய பக்தியை காண்பிப்பதற்கு ஒரு நஷ்டம் வரும் வரை காத்திருக்கிறேனா அப்படிங்கிறது கேள்வி. Many times our prayers are driven by panic. Maybe we had a nightmare, or maybe we had something happening which caused some kind of fear in us. ஒருவேளை நமக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கலாம், அல்லது ஒரு காரியம் நடந்திருக்கிறது, அந்த காரியம் நமக்கு ஒரு பயத்தை தூண்டுகிறது. That drives us to pray more. அது நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிப்பதற்கு தூண்டலாம். But the question is, are you driven by love to pray more? நீங்க அன்பினால தூண்டப்பட்டவர்களாக இன்னும் அதிகமாக ஜெபிக்க நீங்க விருப்பப்படுறீங்களா? இதுதான் இன்னைக்கு வைக்கப்படுகிற ஒரு கேள்வி, அருமையானவர்களே. Many times people go to or funerals to offer flower, to offer homage or respect to the person who is deceased. நிறைய வேளைகள்ல ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிட்டு அங்க மரித்தவருக்கு மரியாதை செலுத்துவார்கள், அல்லது பூக்களை அங்கே அவர்கள் போடுவார்கள், இப்படியெல்லாம் செய்வாங்க. But the question is, do we go to that person before his death, when he is alive or when she is alive, and tell her, we appreciate you, we thank you so much? நாம அந்த நபர் சாவதற்கு முன்பாக அவர் உயிரோடு இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம், உங்களை அன்பு செலுத்துகிறோம், உங்களை அப்ரிஷியேட் பண்றோம்னு சொல்றோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. பல வேளைகள்ல நம்ம அப்படி சொல்றது இல்ல. Sometimes we use a lot of words to appreciate somebody after that person's dead. ஒரு ஆள் மரித்ததுக்கு அப்புறம் நிறைய வார்த்தைகளை சொல்லி இவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படி நம்ம சொல்றோம். But when that person is alive,
do we say good things about that person? Do we appreciate that person? அந்த 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 நபர் வந்து உயிரோட இருக்கும்போது அந்த நபருக்கு நம்ம பாராட்டுகளை சொல்றோமா, நன்றி சொல்றோமா அப்படிங்கிறதா. When Jesus was alive before the cross, Mary worshipped Jesus, adored Jesus, honored Jesus. மரியாள் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி, சிலுவையில அவர் மரிப்பதற்கு முன்பாகவே அவ வந்து சரியான நேரத்துல ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்தால், ஆண்டவருக்கு ஆராதனையை கொடுத்தால் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். In addition to, worshiping Jesus, loving Jesus, praying to Jesus, I want you to appreciate somebody when that person is alive. இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது, அப்புறம் நன்றி செலுத்துவது, இதோட சேர்ந்து யாருக்காவது இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, அவங்க உயிரோடு இருக்கும்போதே ஜஸ்ட் கால் தட் பர்சன் அண்ட் டெல் தட் பர்சன், ஐ லவ் யூ சோ மச், ஐ தேங்க் யூ சோ மச், ஐ அப்ரிஷியேட் யூ. நீங்க உயிரோடு இருக்கும்போதே அந்த நபரை கால் பண்ணி, ஃபோன்ல கால் பண்ணி அல்லது நேரடியாக பார்த்தோ முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன், உங்களுக்கு நன்றி சொல்றேன், உங்களை நான் நேசிக்கிறேன், நீங்க செஞ்ச அந்த உதவிக்காக நன்றி, நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதுக்காக நன்றி, அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அங்கிளா இருக்கலாம், நான் ரொம்ப நன்றி அப்படி நீங்க சொல்லுங்க. That's very important. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And as we read further here, this is what we find. Lazarus was there reclining with Jesus. அங்க லாசரு இயேசுவோட உட்கார்ந்து அந்த விருந்துல உட்கார்ந்து இருக்கிறத நாம பார்க்கிறோம். And it says that this Lazarus was raised from the dead by Jesus Christ. இங்க வேதவசனம் சொல்கிறது, இந்த லாசருவை தான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். Just imagine, you are raised from the dead and now you are reclining with Jesus Christ at a dinner. How much grateful you will be to Jesus Christ. And it's a great privilege, isn't it? நீங்க இப்படி யோசித்து பாருங்க, நீங்க தான் லாசரு, உங்களை வந்து இயேசு கிறிஸ்து உயிரோட கொண்டு வந்திருக்க, 3-4 கல்லறையில இருந்து உங்களை உயிரோட கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டு இப்ப அவரோட நீங்க விருந்துல உட்கார்ந்து இருக்கீங்க. ரெக்ளைனிங் அப்படின்னா கொஞ்சம் படுத்த மாதிரி அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. படுத்த மாதிரி, நம்ம மாதிரி டேபிள்லாம் போட்டு இல்லை. இயேசு பக்கத்துல அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு நன்றியோட உட்கார்ந்துருப்பாரு, எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்துருப்பாரு, இவர் தான் என்ன உயிரோட கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. And Martha is serving. Martha is, serving the people and serving Jesus Christ. இங்க மார்த்தாள் பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறி கொண்டு இருக்கிறாள், விருந்து அவ உபசரித்து கொண்டிருக்கிறாள் சொல்லி பார்க்கிறோம். And Mary comes and anoints Jesus, pours the extravagant oil or perfume on the feet of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த விலை மதிப்பற்ற ஒரு தைலத்தை வந்து அவ பூசுறா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பாதத்துல பூசுறத நம்ம பார்க்கிறோம். They just want to tell Jesus, we love you, Jesus, we want to thank you. அங்க எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசுவே உங்களை நாங்க நேசிக்கிறோம், உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்னு அவங்க சொல்றதை நான் பார்க்கிறோம். It's an expression. Worship is an expression of a gratitude for all that Jesus is and for all that Jesus has done for us. It produces extravagant love toward Jesus. நாம ஆண்டவருக்கு கொடுக்கும் ஆராதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் ஒரு காரியம். ஆண்டவர் யாரெல்லாம் இருக்கிறாரோ, அது மட்டுமல்ல அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ அதற்கு நன்றி சொல்லும் காரியம்தான் நம்முடைய ஆராதனை. ஆண்டவரே நன்றி அப்படின்னு அவங்க இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். That's why John says this Lazarus was the one who was raised from the dead. அதனால தான் யோவான் இந்த இடத்துல இதை எழுதும்போது சொல்றாரு, இந்த லாசரு தான் உயிரோடு எழுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். When we forget what Jesus has done for us, worship becomes minimal and calculated. நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நாம மறக்கும் போது நம்முடைய ஆராதனை வந்து ரொம்ப குறைச்சலா மாறுது, குறைந்ததாகவும் கணக்கு போட்டு நாம செய்யற ஆராதனையாக மாறிவிடுகிறது. I read somewhere about
ஸ்மித் விகில்ஸ்வர்த். ஸ்மித் விகில்ஸ்வர்த் விகில்ஸ்வர்த் அப்படிங்கிற தேவ மனுஷரை குறித்து நான் படித்தது எனக்கு ஞாபகம் வருது. He used to pray for 3 minutes after every 15 minutes. அவர் வந்து எப்படி ப்ரே பண்ணுவார்னா, ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து 3 நிமிஷம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாராம். I'm not suggesting that as a guideline. நான் அதை வந்து ஒரு கைட்லைனாக நீங்கள் எப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல. பட் த்ரூ அவுட் த டே வி நீட் டு பி இம்மர்ஸ்ட் இன் டு வர்ஷிப், இன் டு ப்ரேயர். வி நீட் டு பி வாக்கிங் வித் ஜீசஸ். வி நீட் டு பி டாக்கிங் டு ஹிம் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோல் டே முழு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரோடையே நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன பிளா பிளா பிளான்னு அப்படியே பேசுறதே இல்லை. ஒவ்வொரு டைம் ஆண்டவரே இது என்ன அப்படின்னு அப்படியே அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தட் இஸ் வர்ஷிப். That is worship. We should not reduce that to just a Sunday morning worship time or to a quiet time in the morning. நம்ம வந்து இந்த worship time அப்படிங்கிறத சண்டே நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த worship டைமோட நிறுத்திடக்கூடாது. அது மட்டும் இல்லை, அல்லது ஒவ்வொரு நாள் நம்ம காலையில் கொஞ்ச நேரம் வந்து தியான நேரம்னு இருப்போம் இல்லைங்களா, அதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. throughout the day. When grace feels small, devotion becomes small. ஆண்டவர் செய்யறத வந்து நம்ம ஒரு சின்ன காரியமா ஸ்லைட்டா நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்முடைய ஆராதனையும் நம்முடைய பக்தி வந்து ஸ்லைட்டா மாறிடும். அதுவும் வந்து குறைச்சல் உள்ளதாக மாறிவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். These are the questions I want to ask you this morning. Has salvation become ordinary to you? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண காரியமா மாறிடுச்சா? யோசித்து பாருங்க. I was saying this in the last service, in the last Sunday service. I asked how many of you appreciate or admire fireworks. பட்டாசுலாம் வெடிக்கிறது, அந்த வெளிச்சம்லாம் வர்றதை பார்த்து நைட்டில் எத்தனை பேர் ஓ வா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நிறைய பேர் கை தூக்குனாங்க, நானும் கை தூக்குனேன். I also raised my hand. Many people raised their hands. But how much do we appreciate the sunlight? Every day we see that. Sunlight, the sunlight is more important than the fireworks. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சன்லைட்டை பார்க்குறோம், சூரிய வெளிச்சத்தை பார்க்குறோம். எத்தனை பேர் நம்ம சூரிய வெளிச்சத்தை ஒவ்வொரு நாளும் வெளில வந்து வா சூப்பர் நல்ல சூரிய வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சூரிய வெளிச்சம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ், பட்டாசு வெடி, அந்த சத்தம் வெளிச்சத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. பட் do we appreciate that? Do we appreciate that? It becomes ordinary. It becomes an ordinary thing. Oh. பல வேளைகளில் ஆண்டவர் கொடுக்குற அந்த ரட்சிப்பு, அந்த காரியங்கள்லாம் வந்து it becomes ordinary. When that becomes ordinary, our devotion becomes ordinary. நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த காரியங்களை வந்து நம்ம ஆர்டினரியாக நினைச்சோம் அப்படின்னோம்னா தென் நம்முடைய பக்தியும் வந்து ஆர்டினரியாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ this is very important. Let's say if somebody pulled our child out of a burning building, we would never treat that person casually, right? When we see that person again, we will say, thank you so much, thank you so much, you did a great thing. And that person would say, no, not at all, it's okay, no problem. And again we would say, thank you so much. Again we would see, that person somewhere, and then we will say, thank you so much, and we will talk about this. ஒரு குழந்தை, நம்முடைய குழந்தைய ஒருத்தர் பற்றி எரிகிற தீயிலிருந்து காப்பாற்றி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன செய்வோம்? அவரை பார்த்தா அப்படின்ட்டு போயிடுவோமா? இல்லை, நம்ம ரொம்ப தேங்க்ஸ், நன்றின்னு சொல்லுவோம். பார்க்கும் போதெல்லாம் நன்றி சொல்லுவோம். யாருக்கிட்டெல்லாம் பார்க்குறோமோ அவங்ககிட்டலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ மேரிஸ் worship flows from resurrection gratitude. மரியாளுடைய ஆராதனை எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சகோதரன் மரித்து 3 நாள் கல்லறையில் இருந்த போதும் கொண்டு வந்தாரே வெளியில அப்படிங்கிற அந்த மனோபாவத்திலிருந்து, நன்றி உணர்வுலேருந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Another thing I just want to share with you is true worship is costly. True worship is costly, not convenient.
உண்மையான ஒரு ஆராதனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விலை மதிப்பற்றது. அது ரியலி இட்ஸ் காஸ்ட்லி. நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம பண்ற ஒரு காரியம் இல்ல அப்படின்ட்டு நான் சொல்வேன். லுக் அட் திஸ். நீங்க I just want to read further. I didn't read further. I have to read further. Um, இங்க 6வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, when you read from verse 5, sorry 5, why was this ointment not sold for 300 denarii and given to the poor? He said, who said? Judas Iscariot, one of the disciples, who was about to betray Jesus. இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்க இருக்கிற அந்த யூதாஸ் சொல்றார், இந்த மரியாள் வந்து அந்த தைலத்தை இயேசுடைய பாதத்துல பூசின உடனே he says, ஏன் இவ்வளவு இவ்வளவு 300 தினாரிக்கு இதை வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Then he said this not because he cared, John says he said this not because he cared about the poor, but because he was a thief and having a charge of the money bag, he used to help himself to what was put into it. அங்க ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன் ஏழைகளை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாக இருந்ததினால், பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாக இருந்ததினாலும் இப்படி சொன்னான். ஏழைகளுக்காக பேசி அவர் அப்படி சொல்ல, அவன் திருடன், அவன் பேராசக்காரன், அதனால அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஒரு வசனத்தை நான் வாசிச்சு முடிச்சிடுறேன் நான். Then verses 7 and 8. Jesus said, leave her alone, so that she may keep it for the day of my burial. For the poor you always have with you, but you do not always have me. இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? 7:8 அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் செய்யும் நாளுக்காக இதை வைத்திருக்கிறாள். ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடம் இருக்க மாட்டேன் என்றார். So true worship is costly, not convenient. 300 denarii, 1 year's wages. 300 தினாரி அப்படின்னா ராத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வருஷம் முழுசும் ஒருத்தவங்க வேலை செஞ்சா என்ன கூலி வருமோ அவ்வளவு. It's a small amount. It's a small amount, but it's very expensive. பார்க்கறதுக்கு குறைச்சல அமௌண்ட்டாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தங்கம் போலன்னு வச்சுக்கலாமே. ஆனால் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. She poured that on the feet of Jesus. இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலை மயிரினால அவள் வந்து அதை துடைக்கிறத நம்ம பார்க்குறோம். This is such a wonderful act of worship. இது இயேசு கிறிஸ்துவுக்கு அவள் செய்த ஒரு 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 அழகான அருமையான ஒரு ஆராதனை செயல் என்று நாம சொல்ல முடியும். Do we offer Jesus what is left over? Leftover time, leftover money, leftover energy. இயேசுவுக்கு நாம வந்து மீதியா இருக்கிறத தான் நாம கொடுக்குறோமா? மீதியா இருக்கிற நேரத்தை தான் கொடுக்குறோமா? மீதியா இருக்கிற பணத்தை தான் கொடுக்குறோமா? மீதியா இருக்கிற எனர்ஜியை தான் கொடுக்குறோமா? Think about it. I still remember long back I was in a mission conference, and the preacher gave an altar call to all the people to come and serve in some capacity, in some capacity in the church, or if they want to go to some mission field, they can go. அந்த நான் வந்து எனக்கு இன்னும் ஞாபகப்படுத்தி நான் பார்க்குறேன். ஒரு மிஷன் கான்ஃபரன்ஸ், ஊழியம் செய்வதற்கு அழைப்பை கொடுக்குற ஒரு மாநாட்டில் நான் இருந்தேன். அங்கே பிரசங்கம் பண்ணவர் வந்து மக்களுக்கு, அங்கே யாரெல்லாம் அந்த கான்ஃபரன்ஸில் இருந்தாங்களோ அவர்களுக்கு வந்து ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. யாரெல்லாம் வந்து உங்களுடைய சபைகளில் ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு வாஞ்சியாக இருக்கீங்களோ அவங்களாம் முன்னுக்கு வாங்க. அப்புறம் யாரெல்லாம் வந்து மிஷனரியாக எங்கேயாவது போயிட்டு நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள்லாம் முன்னுக்கு வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு, ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. Nobody was coming. யாருமே வரல. Again he was saying, if you want to serve in your church in some capacity,
You want to go and talk to your pastor and say, okay, this is what I want to do, or you want to go to a mission field, please come forward. Jesus is calling you. Jesus is calling you. The Holy Spirit is speaking to you. He said many things. அவர் சொல்றார், நீங்க உங்க சர்ச்சில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க வேலை செய்யறதுனா, ஆண்டவருக்கு பணி செய்யறதுனா ஓகே, அல்லது நீங்க மிஷன் ஊழியத்துக்கு போறதுனா ஓகே, ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க வாங்க வாங்க, ஆண்டவர் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், பரிசுத்த ஆவியை பேசுறாருலாம் சொல்றார். அப்படியே 1 2 3 ஒன்னு ஒன்னு ரெண்டா அப்படியே முன்னாடி வந்துட்டே இருக்காங்க. The most of the people who came to the altar were all people in the 60s and above. மோஸ்ட்லி அங்க வந்தவங்கலாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 வயசு அல்லது 60 வயசுக்கு மேல அல்லது லேட் 50s அந்த மாதிரி தான் வந்தாங்க. He said to the people, where are the young people who have energy, who have time? Where are the young people? வாலிபர்கள்லாம் எங்க? அவர்களுக்கு எனர்ஜி இருக்கு, டைம் இருக்கு, எங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அருமையானவர்களே, are we planning to do something for Christ? At the last moment when we have the leftover time, or are we willing to do now? ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்வதற்கு நாம இப்பே ரெடியாக இருக்கிறோமா, அல்லது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்? I just want to tell the young people, spend your time, energy, and money and everything, your talents and everything for Jesus Christ. When you can, நீங்க உங்களால முடியும் அப்படின்ற போது நீங்க இத நீங்க ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ணும்படியாக நான் கேட்கிறேன். ஜூடஸ் கால்குலேட்டட், மேரி சரண்டர்ட். யூதாஸ் வந்து கால்குலேட் பண்ணி 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 செய்றான். ஆனா மரியாள் வந்து முழுவதுமாக சரண்டர் பண்றத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, we need to um, we need to forgive the people when we have to forgive. We need to give to the people when we have to give at the right time. And we need to prioritize Christ over everything in our lives. நம்ம எப்போ யாரை மன்னிக்கணுமோ அப்போ மன்னிச்சிடணும், எப்போ நம்ம யாருக்காவது எதுவும் கொடுக்கணுமோ அப்போ கொடுத்துடணும். டைம்லி ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை எல்லாத்துக்கும் மேலே நம்ம வைப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான காரியம். One last thing I just want to say and finish my message. கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். Jesus says, the poor you will always have, but you are not going to have me always with you. That's what Jesus says. ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So what does it mean? Isn't Jesus caring for the poor people? இயேசு கிறிஸ்து ஏழைகளை குறித்து அவருக்கு கரிசனை இல்லையா? ஏழைகளுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலி திஸ் வேர்ஸ் இஸ் கமிங் ஃப்ரம் டியூட்ரானமி. இது உபாகமத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. உபாகமத்திலிருந்து வருகிற வார்த்தை. See, there are two kinds of poverty in the world. ரெண்டு விதமான வறுமை இந்த உலகத்தில் இருக்கு. One is we are always poor. We are always poor. See, when we have 1,000 rupees, we say, I need to have 10,000 rupees. We are poor. When we have 10,000 rupees, we want to say, I need a lakh. So we are poor. When we have a lakh, we say, we need, 1 crore. So we are poor. We will always be poor in our lives. நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு 1000 ரூபாய் இருக்கும்போது இன்னும் ஒரு 10,000 இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம வறுமையில் தான் இருக்கிறோம், அதாவது குறைவில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 வரும்போது 1 லட்சம் இருந்தால் பரவாயில்லன்னு நம்ம சொல்கிறோம், அப்போ நம்ம குறைவில் இருக்கோம். 1 லட்சம் 1 கோடி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறோம், அப்போ நம்ம குறைவில் இருக்கோம். We are going to be poor always. Always. இந்த மாதிரி புவராக இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா abject poverty, வறுமையிலும் வறுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? They are there. Did Jesus help those people? Yes. அப்படி வறுமையில் இருக்கவங்களுக்கு இயேசு உதவி செஞ்சாரா? Yes. Does Jesus want us to help those people? Yes. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வந்து வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய அவர் வந்து ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்னா ஆமாம். பட் இங்கே இயேசு என்ன சொல்கிறேன்னா,
in this sense of people being poor, always wanting something, எப்போதுமே எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு வறுமை இருக்குல்ல, அந்த வறுமை எப்போதுமே இருக்கும். யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் த புவர். யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் த புவர். நீங்க எப்போதுமே வறுமை உள்ளவங்களை வச்சுட்டே தான் இருப்பீங்க. பட் இப்ப நான் இன் ஃபிளஷ், பிசிக்கலி ஸ்பீக்கிங், ஐ எம் நாட் கோயிங் டு பி வித் யூ ஃபார் எவர். நான் சரீர பிரகாரமாக உங்ககிட்ட நான் எப்போதும் இருக்க போறதில்ல, நான் போயிட போறேன். ஸோ யூ ஹாவ் டு டூ சம்திங் இன் டைம். நீங்க ஒரு காரியத்தை நேரத்துல செய்யணும், இப்ப நீங்க செய்யணும். ஸோ ஐ வாண்ட் யூ டு டூ திஸ். தட்ஸ் வாட் ஜீசஸ் இஸ் சேயிங். இந்த இடத்துல நீங்க இந்த காரியத்தை நீங்க நேரத்துல நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, this is a very important thing. Many times we say, oh, I will do this later for you, Jesus. நான் வந்து உங்களுக்கு நான் அப்புறமேட்டு செஞ்சிடறேன் இயேசுவே அப்படின்னு நம்ம சொல்றோம். That's not extravagant devotion. நம்ம வந்து அப்புறம் பண்ணிடுறேன் இயேசுவே அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகுதியான ஒரு ஆராதனை அல்ல, மிகுதியான பக்தி அல்ல. நம்ம எப்ப செய்யணுமோ அப்ப செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Just imagine with me. Close your eyes and just imagine with me. You are with Jesus at a dinner table. இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நீங்க ஒரு விருந்துல உட்கார்ந்துருக்கீங்க. Think about all that Jesus has done for you. இயேசு உங்களுக்கு செஞ்ச எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பார்க்குறீங்க. You were not telling Jesus, Jesus, you know what? I don't have this, I don't have that. நம்ம இயேசுகிட்ட போயிட்டு அங்கே உட்காந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லை. இப்படி சொல்ல வேண்டாம் நான் சொல்ல. But we are going to tell him, Jesus, I thank you so much for this. I thank you so much for that. There are 1,000 things we can thank Jesus for. ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்கு, 1000 காரியம் இருக்கு நம்ம இயேசுவுக்கு நன்றி சொல்வதற்கு. நினைச்சு பார்ப்போம். I just want to tell you, my friends, this morning, when you keep saying, when you tell Jesus, I thank you, I thank you, I thank you, Lord, I thank you for this. Just want to thank you. No complaints. எந்த குறையில குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு even though I do not have shoes, I thank you so much for the legs that you have given me. எனக்கு வந்து ஷூஸ் இல்லை, ஆனா நீங்க எனக்கு இந்த கால்களுக்கு அழகான கால்களை கொடுத்துருக்கேன், அதுக்காக நன்றி. என்னெல்லாம் இருக்கோ, just tell Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Jesus. I want to tell you, there's going to be a great faith rising within you, great sense of joy rising within you. உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் எழும்பும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் எழும்பும். And you will have greater courage. ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ள வரும். Thank you Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Extravagant devotion, extravagant love, விலை மதிப்பற்ற மிகுதியான அன்பு, மிகுதியான அன்பு. I'm not going to wait for some crisis to come up. ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனை வரும் வர நான் காத்திருக்க போறதில்ல. I want to be devoted to Jesus every day.
இயேசுவுக்கு நான் இயேசுவை நான் ஒவ்வொரு நாளும் நேசிக்க போறேன். ஒவ்வொரு நாளும் நேசிக்க போறேன். I'm not going to wait for the cross. I'm not going to wait for the crucifixion. நான் வந்து இயேசு சிலுவையில் அறையும் வரை நான் காத்திருக்க போறதில்ல. I just want to do it now. That's what Mary said and did. அததான் மேரி சொன்னாங்க, செஞ்சாங்க. அருமையானவர்களே,